வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா திருவிளையாடல். திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தை பத்தி சொல்லும் போதே ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது போன்ற ஒரு படம் இதுவரையிலும் வரவில்லை. அது ரிலீஸுக்கு முன்பாகவும் அது போன்ற ஒரு படம் வரல. பிரம்மாண்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்ட படம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே ஒரே பிரம்மாண்ட படம் அது திருவிளையாடல் மட்டும்தான். இப்ப எடுக்கிறதுலாம் பிரம்மாண்ட படம்லாம் கிடையாது. செலவு அதிகமாக்கினே இருக்காங்க ஒழிய பிரம்மாண்டம் கிடையாது. அதாவது சின்ன வயசு பசங்கள்ல இருந்து முதியவர்கள் வரை ஆண் பெண் ஜாதி மதம் எதுவுமே பாகுபாடு இல்லாம அத்தனை பேரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அமைவதுதான் பிரம்மாண்ட படம். அப்படி ஒரு படம் தான் திருவிளையாடல். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை இறையருள் இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்துக்கு அவரே விஜயலட்சுமி பிக்சர்ஸ் மூலமா தயாரிச்சிருக்காரு. இதுக்கு கேவி மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. சங்கரதாஸ் சுவாமிகளும் கண்ணதாசன் அவர்களும் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்திரி, கே.பி. சுந்தராம்பாள், டி.ஆர். மகாலிங்கம், பாலையா, முத்துராமன், நாகேஷ், தேவிகா, இப்படி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான திரைப்படம் கிடையாது. இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு காவியம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திரைப்படம். சிவபெருமான் பூலோகத்துக்கு அவருடைய பக்தர்களுக்கு சோதனை விட்டு அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விளையாடல்களை செய்கிறார். இந்த படத்தை முதல்ல எடுக்கும்போது ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்கு சிவலீலா அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா காலப்போக்கில் இந்த படத்துக்கு அந்த டைட்டில் பொருந்தாது. அதை விட சிறப்பான ஒரு தலைப்பு கிடைச்சி போச்சு. அதுதான் திருவிளையாடல் என்று வைத்தார்கள். ஏன் திருவிளையாடல் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் அவர்கள் பூலோகத்திற்கு மனிதனாக பிறந்து அங்கு இருக்கக்கூடிய அவருடைய பக்தர்களுக்கு சோதனைகளை கொடுத்து அவர்களுடைய திறமையை மக்களிடம் வெளிச்சம் காட்டுகிறார். இதைத்தான் இந்த படம் ஒவ்வொரு 4 கதைகளிலும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்வதனால இந்த படத்துக்கு திருவிளையாடல் என்று பெயர் வைத்தார்கள். இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப காட்சியாக நாரதர் ஒரு ஞான பழத்தை கொண்டு சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு. அந்த பழம் தன்னுடைய பிள்ளைகள்ல யார் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது உலகத்தை சுற்றி வருவனுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு காலாகாலத்துக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். அது என்னன்னாக்கா, உலகம் என்பது வேறொன்றும் இல்லை, அம்மையப்பன் தான். அதாவது நம்மை பெற்றவர்கள் தான் உலகம், அவர்களை போற்றினாலே நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்ற மாபெரும் தத்துவத்தை இந்த இடம் சொல்கிறது. உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வளவந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். இந்த கதையில அம்மையப்பனை சுத்தி ஒரு பழத்தை வாங்கிட்டாருன்னு கோவிச்சுக்கிட்டு முருகர் வெளியில வந்துடுறாரு. அவரை சமாதானப்படுத்தி பெற்றோர்கிட்ட சேர்க்கறதுக்கு ஔவையார் முயற்சி பண்றாங்க. பிறகு பராசக்தியே இந்த பார்வதி அம்மனே, சிவனோட பார்வதியே முருகனிடம் அவருடைய தந்தை செய்த திருவிளையாடல்களை
ஒரு கதைக்களமாக உருவாக்கி சொல்கிறார். அவரின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. அவருடைய வினோத கூத்துகளை தெளிவாக சொல்கிறேன். இப்படி சொல்லும் போது உருவாகிற கதைகள் தான் இந்த 4 கதைகளும். முதல் கதையாக தருபி அப்படின்னு ஒரு கோவில்ல பாட்டு பாடுற ஒரு சாதாரண பாடகர், கவிதை ஒரு சின்ன கவிஞர். மதுரை சங்கத்துக்கு தலைவர் நக்கீரர். அவருக்கும் இவருக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த சாதாரண தருபியா இருக்கிறவரு தனக்கு ஒரு செல்வாக்கு வந்தால் தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் போக்கிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் நக்கீரன் மூலமாக தமிழின் பெருமையை உணர்த்துவதற்கும் சிவபெருமான் அவர்கள் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து செயல்களை செய்கிறார். இதுதான் முதல் கதை. இந்த கதையில பாத்தீங்கன்னாக்கா நாகேஷும் சிவாஜி கணேசனும் கேள்வி கேட்க பதில் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அது போன்ற ஒரு காட்சியை இனி யாராலும் உருவாக்க முடியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படி சிறப்பான ஒரு காட்சி. அது மட்டும் இல்லாம நக்கீரனை யார் நினைச்சிருக்காங்க தெரியுங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கி தயாரித்த இறையருள் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் தான் நக்கீரனாக இந்த படத்தில் நடித்திருப்பார்கள். அந்த நக்கீரனுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்படும் தமிழ்ச்சண்டை, தமிழ் மீது உள்ள பற்றுதலால் ஏற்படும் அந்த மாபெரும் சண்டை காட்சி மிக சிறப்பாக அமைந்திருக்கும். நெற்றிக்கண்ணை திறந்து நக்கீரனை பொசுக்கி விடுவார் சிவபெருமான். பொற்றாமரை குளத்திலே இருக்கும் நக்கீரனை எழுப்பி விஸ்வரூபம் எடுத்து காட்சியளிப்பார் சிவபெருமான். எப்படிப்பட்ட காட்சி! அற்புதமான காட்சிகளாக அமைந்திருக்கும். ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவ 2 கால் பரப்பி, சங்கதனை கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேதுகுலம். தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா! மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதின் முதல்வனே, எங்கள் பிழை. அடுத்தபடியா 2வதா பாத்தீங்கன்னா தாட்சாயினி, சிவபெருமானுடைய மனைவி. அவனுடைய அப்பா தட்சன் யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு போகணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா சிவன் அதுக்கு அனுமதி கொடுக்கல. மீறி போறாங்க, அசிங்கப்பட்டு வராங்க, சிவன் கிட்ட போராடுறாங்க. 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. சிவன் பார்வதியை அழிக்கிறாரு. பிறகு மீண்டும் உயிர் பெற்று வருகிறார். இருவரும் இணைகிறார்கள். இந்த காட்சிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, சிவபெருமானின் ருத்ர தாண்டவம் இந்த காட்சியில மிக சிறப்பாக அமைந்திருக்கும். சிவாஜி கணேசன் அற்புதமாக ஆடியிருப்பார். ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆணவத்தால் அழியாதே, சர்வம் சிவமயம். சப்த ரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். தகாத வார்த்தைகள் பேசாதே. சிவம் தான் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்திதான் பெரிது. ஆணுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ இன்றி நான் உண்டு, நான் இன்றி நீர் இல்லை. மாயா.
அடுத்தபடியான ஒரு காட்சியாக பார்வதி தேவி அவர்கள் பூமியில ஒரு மீனவர் குலத்திலே பிறந்து வளர்கிறார். அவரை தேடி கண்டுபிடித்து அவரை அடைவதற்காக சிவபெருமான் அந்த மீனவ குப்பத்துக்கு வருகிறார். அப்ப சிவாஜி கணேசன் அந்த மீனவ குப்பத்துக்கு மீனவனா வரும்போது இந்த கடற்கரையில ஒரு நடப்பாரு பாருங்க. அந்த நடைய பார்த்து கைத்தட்டாத ரசிகர்கள் கிடையாது, விசிலடிக்காத ரசிகர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நடை, அற்புதமான நடை, செம்ம ஸ்டைலு. பார்க்கும் போது கை தட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளவு பிரமாதமா சிவாஜி கணேசன் அந்த சீன்ல நடிச்சிருப்பாரு. அந்த பார்வதியை கண்டுபிடிப்பாரு, அங்க இருக்கிற சுறாமீனை சாவடிப்பாரு, அங்க இருக்கிற மக்களை காப்பாத்திட்டு பார்வதியை தன்னோட கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போவார். இப்படி ஒரு கதை உருவாக்கி வச்சிருப்பாரு. நானா பிடித்தேன், அவள் தான் என்னை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்கிறாள். என்ன விவரம்? நம்ம அம்மா கை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. இரு நான் போய் ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர்றேன். ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர்றியா நீயே? ஐயோ கடைசியா உருவாக்கி இருக்கிற கதை தாங்க படத்துக்கு பெரிய ஹைலைட். என்ன அப்படி பாடுறதுன்னா, பாடபத்திரர்னு ஒரு பாடகர். அவர் யாருனாக்கா சிவபக்தி பாடல்களை பாடக்கூடிய, சிவன் கோயிலே இருந்து பக்தி பாடல்களை பாடக்கூடிய பாடகர் ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒரு பாடகர். அவர் உலகம் முழுவத சுத்தி வரவர், பாட்டால எல்லா நாட்டையும் அடிமையாக்கி கொண்டு வரவர். அவர் அந்த பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. அரசவையில் நின்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடுறாரு. இந்த பாடலை காட்டு மெய்மறந்த அரசன் அவருக்கு பரிசு தராரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த பரிசுக்காக வரல, உன்னுடைய அரசவைக்குட்பட்ட இந்த மதுரையில் உள்ள யாராவது ஒரு பாடகர் என்னை எதிர்த்து போட்டியிட்டு பாடி என்னை வென்றுவிட்டால் என்னிடம் இருக்கும் அனைத்து பொருட்களையும் இந்த நாட்டிடம் ஒப்படைத்து நான் இந்த நாட்டின் அடிமையாகி விடுகிறேன். அப்படி என்னை வெற்றி பெற முடியாமல் நான் வெற்றி பெற்று விட்டால் இந்த பாண்டிய நாடே எனக்கு அடிமை என்று அவர் சொல்கிறார். இதற்கு அரசர் ஒன்றும் புரியாமல் சரி என்று சொல்லிவிட்டு யாரை பாட வைப்பது? அனைத்து பாடகர்களும் பின்வாங்குகிறார்கள். உடனே அரசருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சிவனை நோக்கி பாடிக்கொண்டிருக்கும் பானபத்திரரையே பாட வைத்தால் அந்த சிவனின் அருளால் இவர் வெற்றி பெறுவார் என்று முடிவெடுத்து பானபத்திரரை பாட வைக்க கட்டளையிடுகிறார்கள். இதில் மிகவும் வேதனை அடைந்த பானபத்திரர் அவ்வளவு பெரிய பாடகரான ஹேமநாத பாகவதை நான் எப்படி வெற்றி பெற முடியும் என்று யோசித்து சிவனிடம் தஞ்சமடைகிறார். சிவன் மனிதனாக உருவெடுக்கிறார். விறகு சுமந்து கொண்டு பாட்டு பாடி மக்களோடு மக்களாக இணைந்து இரவு நேரத்திலே ஹேமநாதர் தங்கியிருக்கும் விடுதியில் வெளியில இருக்க திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு ஹேமநாதரே அதிசயிக்கும் அளவிற்கு ஒரு பாடலை பாடி தான் சிறந்த பாடகன் என்ற கர்வத்தை குறைத்து ஹேமநாதர் மனம் திருந்தி அந்த பாண்டிய நாட்டுக்கு தான் அடிமை என்று ஒரு சாசனத்தை எழுதி ஈசனிடம் கொடுத்து விட்டு செல்வது போல் இந்த படம் அமைந்திருக்கும். அப்பா, நீ யாரோ எவரோ, ஆண்டவன் போல் சமயத்தில் வந்து என்னுடைய ஆணவத்தை அகற்றி எனக்கு நல்ல புத்தியை போகட்டினான். மன்னரையோ பானபத்திரையோ பார்க்க என் மனசு அச்சப்படுகிறது. இதோ என்னுடைய திறமை அனைத்தும் பாண்டிய நாட்டிற்கு அடிமை என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை உன்னுடைய ஆசானிடம் கொண்டு போய் சேர்த்து விடு. அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை நான் என்ன இது? கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு முருகபெருமான் திருப்தி அடைகிறாரு. ஔவையார் சந்தோஷப்படுறாங்க. முருகன் பார்வதி சிவன் விநாயகரோடு இணைகிறார் அப்படிங்கிற மாதிரி கதையை முடித்திருப்பார்கள். ஒவ்வொரு காட்சியும் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். அரண்மனை செட்டும் சரி, கைலாயம் செட்டும் சரி,
மிகவும் பிரமாதமா இருக்கும். இசையெல்லாம் மிரட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளவு தூரம் இருக்கு. சிவபெருமானை அறிமுகப்படுத்தக்கூடிய ஆரம்ப காட்சி. அந்த ஆரம்ப காட்சிகள் நடக்கும் அனைத்து நடனங்களும் இசையும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். நம்மை கைலாயத்திற்கே கொண்டு சென்றிருப்பார். நேரடியாக கைலாயத்திற்கே சென்று சிவனை தரிசிக்கக்கூடிய விஷயமாக அது அமைந்திருக்கும். அவ்வளவு சிறப்பான இசையமைப்பு கே.வி. மகாதேவன். கண்ணதாசனின் பாடல்கள், அதாவது ஸ்டார்டிங்ல ஔவையார் நடிக்கிற கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பழம் நீ ஐயப்பா அப்படின்னு ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த பாட்டோட ஆரம்ப வரிகளை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டா கண்ணதாசன் அந்த பாட்டை நிறைவு செய்திருப்பார். மிக அற்புதமாக அமைந்திருக்கும் அந்த பாடல். பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில், திருச்சபை தன்னில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. அந்த ஔவையார் பாடின அந்த பாடல் மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இந்த நாகேஷ் கதையில வரக்கூடிய ஒரு பாடல், பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலும் மிக சிறப்பாக இருக்கும். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை தூத்தி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், ஆடை தூத்தி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல், பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல். பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல், இந்த பாண்டியனார் பைங்கிளியை தீண்டிடும் தென்றல். பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். அப்புறம் மீனவ குப்பத்தில வரும்போது அங்கு ஒரு பாடல், நீல சேலை கட்டி கொண்டு சமுத்திர பொண்ணு அப்படின்னு ஒரு பாடல், அதுவும் சிறப்பா இருக்கும். நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு, நீ நெளிஞ்சு நெளிஞ்சு பார்ப்பதென்ன சொல்லடி கண்ணு. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹேமநாதரும் பானபத்திரரும் வரக்கூடிய அந்த கதையில எத்தனை பாடல் நினைக்கிறீங்க? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா அப்படிங்கிற ஒரு பாடல். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா, புது நாதமா சங்கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. அப்புறம் பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு ஒரு பாடல். ஒரு பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே, கத்திக்கம் திகதிகம் திகதி தனி தபதி தனி 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 தப மகரி சமகரி பமகர பமகரி மக பமர பமதனிதா. அப்புறம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் அப்படின்னு ஒரு பாடல். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா
நெருப்பாகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அப்புறம் இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை அப்படின்னு ஒரு பாடல். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இப்படி அந்த கதையில வரக்கூடிய அனைத்து பாடல்களுமே மிக சிறப்பாக அமைந்திருக்கும். ஒவ்வொன்றும் பொக்கிஷமாக இருக்கும். அதுவும் ஒரு நாள் போதுமா என்ற பாடலும் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலும் அத்தனை சிறப்பாக அமைந்திருக்கும். சிவாஜி கணேசன் 5 உருவங்களாக உட்கார்ந்து கொண்டு 5 வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு பாடுவது போன்ற அந்த காட்சி அமைப்பு எந்த காலகட்டத்திலும் பார்ப்பவர்களை ரசிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான பாடல். கடைசியாக இவர்கள் ஒன்று சேரும்போது ஔவையார் சிவ சிவா சிவ சிவா என்ற ஒரு பாடலையும் ஒன்றானவன் இரண்டானவன் என்ற ஒரு பாடலையும் பாடி நிறைவு செய்வார்கள். நான் பாதி உம்மை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பில் ஒளியாகி நின்றானவன். அற்புதமான இந்த திரைப்படம் சாதாரணமான திரைப்படம் அல்ல. இன்றைய பிரம்மாண்ட திரைப்படங்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அனைத்து பிரம்மாண்ட திரைப்படங்களுக்கும் முன்னோடியாக நிற்கும் மிகப்பெரிய திரைப்படம் தான் திருவிளையாடல். இது சாதாரணமான திரைப்படமாக கருதக்கூடாது. நாம் அனைவரும் இதை பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷமாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம், பிரம்மாண்டத்தின் உச்சம், கதையின் உச்சம், பக்தியின் உச்சம் என்று அனைத்தின் உச்சத்தையும் தொட்ட மிக சிறந்த திரைப்படம் தான் திருவிளையாடல். இது 1965ஆம் ஆண்டு வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் வெள்ளிவிழா கொண்டாடிய படமாக அமைந்தது. இதன் வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி பக்தி படங்களுக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த படம் திருவிளையாடல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.